ஹரிஹோம் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் திருமால்பாடி கோபுரம்லாம் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. வேலை முடிஞ்சது. இப்போது பதில் சுவரெலாம் பாருங்கள் அடிச்சிருக்காங்க, பார்டர் கட்டிருக்காங்க. அந்த கோவில் அழகுக்காக அந்த பார்டர் கட்டப்பட்டது. இந்த பக்கம் தான் எங்களால் எடுத்து போட முடியும், கிழக்கு பக்கம்னா எடுத்து போடலாம். மேற்கு பக்கம் ரொம்ப எடுத்ததுமே ரொம்ப ஹீப்பாக இருக்குது, ரொம்ப பள்ளம். அதில் அங்கே போய் வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப கீழே, மலையிலேருந்து கீழே தான் எடுக்க முடியும், மலை மேலாம் எடுக்க முடியாது. அழகான ஒரு வியூ. நீங்கள் இந்த மேகம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்கள், அதுதான் திருவண்ணாமலை. பக்கத்திலே சின்னதாக தெரியுது பருவதமலை. உங்களுக்கு என்னால் அவ்வளோதான் ஜூம் பண்ண முடியுது, பார்க்குறேன். இதோ காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது பாருங்கள், திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை. இது பக்கத்தில் சின்னதாக அந்த டவர் பக்கத்தில் தெரியுது பாருங்கள், கொஞ்சம் தள்ளி தெரியுது பாருங்கள், இது பருவதமலை தான் நீங்கள் பார்க்குறது. திருவண்ணாமலையும் பருவதமலையும் கிளைமேட் கிளியராக இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ரஃப்பாக சொல்லணும்னா ரோடு வழியாக பண்ணோம்னா ஒரு 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும். அது நம்ம அதை வந்து இந்த மலையில் இருக்கிறதால, உயரமான மலையில் இருக்கிறதால இங்கேருந்து பார்க்க முடியுது. நெடுங்குளம் இது, இந்த மலை உயரமான மலை இருக்குது. அந்த மலை கீழே தான் ராமர், யோக ராமர் சொல்லுவாங்க, அந்த ராமர் கோவில் கீழே அமைஞ்சிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட கோவிலுடைய அவுட்டரில் சுனை பக்கத்துலேருந்து இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இதான் பார்க்குறீங்க அவுட் வியூ. இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து விவசாய பகுதியெல்லாம் இருந்தால நம்முடைய திருமால்பாடி ஊர் பொதுமக்கள், பக்கத்தில் இருக்கிற ஊர் பொதுமக்கள், விவசாயம் செய்கிறவங்களாம் அந்த நிலத்தில் விவசாயம் செய்திருக்காங்க பாருங்கள். அதான் விவசாய நிலங்கள்லாம் தெரியுது பாருங்கள். இதெல்லாம் பகுதியெல்லாம் விவசாயம் சார்ந்த ஒரு கிராமம் சார்ந்த ஒரு கோவில் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், அந்த திருப்பி ஒரு தடவை காமிக்கிற மாதிரி அண்ணாமலையார், திருவண்ணாமலை, அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லுங்கள். பக்கத்தில் பருவதமலை, அங்கேயும் ஈஸ்வரன் தான் இருக்கார். கொஞ்சம் பருவதமலை ஏறி இறங்குறது சிரமமான விஷயம். ரொம்ப முடியாதவங்களாம், வயசு ஆனவங்க முடியாதவங்களாம் ஏறி இறங்க முடியாது. அப்புறம் ஒரு கொஞ்சம் ஹீப்பாக இருக்கும். அது ரொம்ப பார்த்துட்டுருக்கீங்க. வந்தவாசி மலை, அந்த வந்தவாசியில் தவளகிரிநாதர் பின்னால் ஒரு மலை தெரியுது, அதுதான் தவளகிரிநாதர். மின்னு இருக்க ஒரு சின்ன மலை தெரியுது பாருங்கள், அது வந்து என்ன ஊர்னா, அது வந்து அந்த வந்தவாசி மலைக்கு முன்ன சின்னதாக இருக்குது, திரைக்கோயில் அது. இந்த பக்கமாக ஒரு சின்னதாக ஒரு தெரியுது பாருங்கள், இது வந்து மேடு மாதிரி தெரியுது. இது வந்து பொன்னூர் மலை, நம்ம ரோடு ஓரம் பார்க்குற மலை, அந்த மெயின் ரோடில் ஓரமாக இருக்கும். கெட்டவே இருக்கிறது வந்து இதுதான் சீயமங்கலம். பக்கத்தில் தான் வந்து அந்த இதோ இருக்க போகிறோம், குடைவரை கோவில்லாம் தெரியுது பாருங்கள். சீயமங்கலம் ஏரி இன்னும் நிறைய மழை பெஞ்சி நமக்கு இந்த சீசன் சொல்லுவாங்க, ஐப்பசி கார்த்திகைக்குள்ளே ஏரியெல்லாம் ஃபுல்லாகணுன்னு நம்ம எல்லோரும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அப்போ தான் நமக்கு விவசாயம் செழிக்கும், தண்ணீர் பஞ்சம் இல்லாத இருக்கலாம். மழை பெஞ்சு தூரத்துலேருந்து நல்லா மழை பெஞ்சு கிட்டத்தட்ட நமக்கு போலூர் சொல்லுவோம், அப்புறம் தேவிகாபுரம் பக்கத்தில் மழை பெய்யுதுன்றது தெரியுது பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், மழை பெஞ்சினே வருது பாருங்கள். அதுதான் வீடியோஸில் காமிச்சுட்டு இருக்கோம். பெருமாளுடைய அனுகிரகத்தால் விரைவாக திருப்பணி முடிஞ்சு சம்பரோஷம் என்று சொல்கிற கும்பாபிஷேகம் நடைபெற எம்பெருமானை பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.